வணக்கம். என்னுடைய மகன் ஒரு 6வது படிக்கும்போது ஸ்கூலில் நடந்த ட்ராமாவில் அசோக சக்கரவர்த்தியாக நடிச்சுக்கிட்டு இருக்கும்போது பள்ளிக்கூடம் 7th டே ஸ்கூலு மதுரையில் இருக்கிற அது ஒன்று தான் முதல்ல இருந்துச்சு பஸ் ஸ்டாண்டுக்கிட்ட. அந்த ஸ்கூலில் நாடகம் நடக்குது. எல்லோரும் நாங்கள் வீட்டில் எல்லோரும் போயிருந்தோம். அப்போ அவர் கலிங்கத்து போரில் நடந்த அந்த காட்சிகளை எல்லாம் பார்த்து மனம் உருகி வெம்பி முனங்கல் சத்தமும் அழுக சத்தமும் கேட்டு மனசு வெறுத்து போயிடுது அவருக்கு. அடடா, இப்படி மனுஷன் இவ்வளவு ஆயிரக்கணக்கான பொருள் சேதம், ஆயிரக்கணக்கான உயிர் சேதம் ஆகியிருக்கே, நம்மளால தானே இது நடந்திருக்கு. அப்போ ஆசைப்பட்டதுனால தான் நமக்கு ஒரு நாட்டை சண்டை போட்டு அந்த நாட்டை பிடிக்கிறதுக்காகத்தானே இப்படி நம்ம சண்டை போட்டு ஆளுகளையெல்லாம் கொன்னுட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கதையில் நடிச்சுக்கிட்டு இருக்கான். எங்கள் பையன் தான் நடிச்சுக்கிட்டு இருக்கும்போது பார்த்துட்டு மனம் வெதும்பி போய் வீர வசனமாக பேசுகிறான். இனிமேல் போரே செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு முடிவுக்கு கலிங்கத்து போரில் போய் தான் அந்த உயிர் சேதங்களையும் பொருள் சேதங்களையும் பார்த்துட்டு அசோக சக்கரவர்த்தி இந்த மாதிரி இனிமேல் போரே செய்கிறதில்லன்னு ஒரு முடிவு எடுத்துட்டு என்ன செய்வார், சுற்றும் பார்க்குறாரு. அணைச்சிக்கிட்டு இருக்கிறாங்க, இங்கிட்ட அழுகுரல் கேட்குது. இதெல்லாம் பார்த்து அப்படியே தலையில் கையை வச்சு உட்காந்துட்டார். கொஞ்சம் நேரத்தில் பார்த்தா அவருக்கு என்ன புத்தி வந்துச்சுன்னு தெரியல. இவன் நடிச்சுக்கிட்டு இருக்கிறான். என்னுடைய பையன் என்ன செஞ்சான், இந்த போர்க்களத்தில் கலிங்கத்து போரில் நடந்தது மாதிரி இனிமேல் நடக்காது, எந்த உயிருக்கும் சேதம் வர விட மாட்டேன், எந்த உயிரையும் இனிமேல் கொல்ல மாட்டேன்னு சொல்லி ஒரு சத்திய பிரமாணம் மாதிரி அவரே மனசுக்குள்ளே எடுத்துக்கிட்டு என்ன செஞ்சிடறாரு, அந்த கத்தியை தூக்கி இந்த பையன் நிறைய வாள் கொடுத்துருப்பான் கையில், அந்த தூக்கி இப்படி கீழே போட்டுட்டு இனிமேல் நான் இந்த இதை வாழை தொடவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் தூக்கி எறிவார். அசோக சக்கரவர்த்தி அந்த வாழை தூக்கி எறிகிறார். கத்தியை தூக்கி எறிஞ்சிட்டு சீன் முடிஞ்ச உடனே அந்த கத்தியை எடுத்துகிட்டு தானே கீழே வரணும். அந்த கத்தியை போய் என்னுடைய மகனுக்கு அந்த கத்தியை எடுத்துக்கிட்டு கத்தியை போய் எடுத்த உடனே எல்லாரும் ஓன்னு கத்திட்டாங்க. இப்போ தான் நான் போரே செய்ய மாட்டேன், கத்தியை தொட மாட்டேன்னு அசோக சக்கரவர்த்தி சொன்னார். அதுக்குள்ளே கையில் எடுத்துக்கிட்டு போகிறாருன்னு சொல்லிட்டு பசங்க பூரா ஒரே கத்தி சிரிப்பாக போயிடுச்சு. அதில் அந்த ஃபோட்டோவை உங்களுக்காக நான் காட்டுறேன். இந்த பதிவு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.